Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா princess cut blouse ஓட ஸ்டிச்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். இப்போ நம்ம ஸ்டிட்ச் பண்ணலாம். இதுல வந்து இதுதான் கெட்ட பக்கம். நல்ல பக்கம் வந்து நல்ல டார்க்கா இருக்கும். இதான் நல்ல பக்கம். இந்த பூ டிசைன்னால உங்களுக்கு எது நல்ல பக்கம், எது கெட்ட பக்கம்னு தெரியல. சாரி மன்னிச்சுக்கோங்க. நம்ம வந்து இப்போ ஸ்டிட்ச் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஹார்மோல் சைடுல இருந்து அப்படியே தச்சிட்டு வரலாம். தைக்கும்போது கீழ இருக்கிற பீஸும் சரி, மேல இருக்கிற பீஸையும் இழுக்காம அப்படியே தச்சிட்டு வரணும். அந்த வளைவுக்கு ஏத்த மாதிரி மேல இருக்கிற பீஸை மட்டும் அப்படியே வச்சு தச்சிட்டு வரணும். கீழே வரும்போது ஒரு 1.5 இன்ச்சுக்கு நிப்பாட்டிட்டு ஊசியை நிப்பாட்டிட்டு அங்கிருந்து நேரா தைக்கணும். ஏன்னா அதுதான் நமக்கு பெல்ட். அதுதான் நமக்கு வந்து பட்டி மாதிரி உங்களுக்கு கரெக்டா சீட்டிங் ஆகும். இப்போ தச்சு முடிச்ச பிறகு நீங்க 2 தையல் போட்டுங்க. ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அவங்க வந்து எல்லாருக்குமே வந்து 1.5 இன்ச் தான் வைக்கணுமான்னு. இல்ல எல்லாருக்கும் வைக்க தேவையில்லை. 34 30 32 இந்த மாதிரி உள்ளவங்கலாம் 1 இன்ச் 1.25 இன்ச் வைக்கலாம். ஹெவி பிரஸ்ட் இருக்கு அப்படின்றவங்க வந்து 1.5 இன்ச் 1.25 இன்ச் கூட வைக்கலாம். அப்போ அவங்களுக்கு கப்புக்கு ஏத்த மாதிரி துணி கிடைக்கும் அங்க. அதனால 1.5 இன்ச் 1 இன்ச்ன்றது அவங்கவங்க உடல் வாகு பொறுத்து நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் முடிச்ச பிறகு நீங்க கையோட அப்படியே கீழே வந்து ஒரு 2 இன்ச்சுக்கு துணி எடுத்து மடிச்சு தச்சிங்க. நம்ம எப்படி ப்ளவுஸை மடிச்சு தைப்போம் இல்லைங்களா பேக் சைடு, அதே மாதிரி மடிச்சு தைங்க. உங்களுக்கு வந்து பேண்ட் கிளாத் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 இன்ச்சு பேண்ட் கிளாத் கட் பண்ணி நீங்கள் தைச்சிங்க அப்படின்னா நல்ல பெல்ட் மாதிரி உங்களுக்கு அங்கே வந்து ஃபிட்டிங்காக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ப்ளவுஸ் தைக்கும் போது இழுக்காமல் தைச்சிங்கனாவே போதும். இந்த ப்ளவுஸில் இழுத்து தைக்கக்கூடாது. இப்போ நம்ம போட் நெக் தைக்க போகிறோம். அது மாதிரி போட் நெக் தைக்கும் போது உங்களுக்கு போட் வந்து நல்லா வந்து உங்களுக்கு லாங்காக தெரியணும், கழுத்தில் வந்து நல்ல ப்ராடாக தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் இப்போ 2 இன்ச்சு வச்சுருக்கேன் ஷோல்டரு. நீங்கள் 1.5 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா இன்னும் ப்ராடாக தெரியும். அது நம்ம விருப்பம்தான். இப்போ நான் 2 இன்ச்சு வந்து ஷோல்டர் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து ஒரு 1.25 அந்த மாதிரி வச்சிங்கன்னா 1/4 இன்ச் தைக்க போகும்போது உங்களுக்கு 1.25 இன்ச்சு 1 இன்ச்சு அந்த மாதிரி தான் வரும். நான் வந்து அது தேவையில்லை அப்படின்றதுனால தான் 2 இன்ச்சு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு போட் வந்து நல்ல வளைவாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1.5 இன்ச்சு 1.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது வந்து பேக் சைடு ஊக்குனால ஒரு பக்கம் வந்து கொக்கி காஜா, ரைட் சைடு கொக்கி இல்லைங்களா, அந்த ரைட் சைடு வந்து 2 இன்ச்சு. எப்பவும் போல் ப்ளவுஸுக்கு எப்படி நம்ம வந்து கொக்கி காஜா வைப்போமோ அதே மாதிரி தான் நம்ம நல்ல பக்கம் வச்சு கெட்ட பக்கம் வச்சு தைக்க போகிறோம். இப்போ கொக்கி முடிஞ்சிடும். ஒரு படிமான தையல் போட்டுட்டு மேலே அப்படியே உள் பக்கம் வச்சு தைச்சிருங்க. கொக்கி பக்கம் முடிஞ்சிடும். அது காஜா பக்கம் எடுக்கும்போது எப்போ நம்ம 3 இன்ச் எடுப்போம். பேக் கொக்கி வைக்கும் போது 3.5 இன்ச் எடுங்க. அப்போ தான் நீங்கள் இழுத்து ஒரு வேளை ஃபிட்டிங்காக போடுறீங்க அப்படின்னா இழுத்து தைக்கும் போது அங்கே வந்து ஹோல்ஸாக தெரியும். ஒரு மாதிரி சுருக்கமாக இருக்கும், ஓட்ட மாதிரியே தெரியும் சிலவங்களுக்கு. அப்படி தெரியும் போது அந்த இடத்துல நம்ம ஸ்கின்னு தெரியாமல் இருக்கணும்னா உள் பக்கம் துணி வந்து நமக்கு அந்த காஜா துணி வந்து கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஸ்கின்னு எதுவுமே தெரியாது, ஹோல்ஸ் தெரியாது. அதனால தான் எக்ஸஸாக வைக்க சொல்கிறேன். அப்படி நீங்கள் வச்சு தைச்சி போட்டிங்கன்னா உள்ள துணி இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் எவ்வளோ ஃபிட்டாக போட்டாலும் இழுத்தாலும் உங்களுக்கு கேப் தெரியாது. இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். தச்சு முடிச்ச பிறகு கழுத்து பக்கமும் ஃபினிஷ் பண்ணிக்கங்க. கொக்கியும் காஜாவும் வச்சு சரி பாருங்க. அன்ஈவனாக இல்லாமல் பெருசும் சின்னதும் இல்லாமல் கரெக்டாக இருக்கணும். அது மாதிரி பார்த்துட்டு கட் பண்ணிவிட்டு கீழ்ப்பக்கம் மடித்து தைச்சிருங்க. இப்போ கீழ்ப்பக்கம் வந்து கரெக்டாக நீங்கள் எந்த அளவுக்கு விட்டிங்களோ துணி அந்த அளவுலேயே தைச்சி முடிச்சிருங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் சைட் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இதுலேயுமே அன்ஈவனாக வரும் உங்களுக்கு. அதனால் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டு தைச்சிட்டிங்க இல்லைங்களா, அதை வச்சு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா நீட்டாக வரும். இதை ஃபினிஷ் பண்ண பிறகு டாட் பிடிக்கணும். ஏன்னா இதான பேக் பீஸு. ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி டாட் பிடிக்கிறோமோ அதே மாதிரியே டாட் பிடிச்சிக்குங்க. டாட் வந்து 5 இன்ச் வச்சு மார்க் பண்ணி தைச்சிக்குங்க. அப்போ தான் உங்களுக்கு பேக்கில் வந்து நல்ல ஒரு ஃபிட்டிங் கிடைக்கும். இது க்ளோஸ் நெக் அப்படின்றதுனால நீங்கள் 5 இன்ச் வச்சு தைச்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் டாட் பிடிச்சது 2 சைட்லேயும் பிடிச்சிக்கங்க. கொக்கி பக்கமும் காஜா பக்கமும் பிடிச்சிக்கங்க. அதுக்கப்புறம் கொக்கி காஜா வச்சு செக் பண்ணுங்கள். எக்ஸஸாக இருக்கிற பீஸை கட் பண்ணிவிட்டு கழுத்தை வந்து நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எப்படி வச்சு தைச்சோமோ அதே மெத்தடில் வச்சு தைச்சிக்கலாம். இப்போ கழுத்து வச்சு தைச்சி முடித்த பிறகு நம்ம ப்ளவுஸே முடிஞ்சிடும்.
அதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ண வேண்டியதான். இதில் ரொம்ப வேலை கம்மிங்க, ரொம்பவே கம்மி. ஏன்னா வந்து இதில் நம்ம பட்டி வைக்கிற வேலைலாம் எதுவுமே இல்லை அப்படின்றதுனால ஈஸியாக முடிஞ்சிடும். ஒரு 20 நிமிஷத்தில் நீங்கள் தச்சு முடிச்சிருவீங்க. இப்போ நம்ம ஸ்லீவ் எடுத்து நம்ம கைக்கு வந்து கீழே மடித்து தைப்போம் இல்லைங்களா, ஒரு இன்ச்சு விட்டுருப்போம் இல்லைங்களா, அந்த 1 இன்ச்சை மடித்து தைச்சிருங்க. மடித்து தைச்சிட்டு ஸ்லீவுக்குன்னு ஆழம் எடுக்கலை. இப்போ நம்ம வைக்கும் போது ஆழம் எடுத்துக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் பாருங்கள். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு செக் பண்ணணும். ஃப்ரண்ட்டும் பேக்கும் வச்சு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் எக்ஸஸாக கொஞ்சம் போல் இருந்துச்சுனாலும் அதை கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுதான் நமக்கு வந்து ஜாயின் பண்ணும்போது சைட் ஜாயின் பண்ணும்போது பிரச்சனையே வரும். அதனால் ஒரு நிமிஷம் நம்ம அதை வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ நான் கட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இந்த பீஸ் தான் நமக்கு அவ்வளோ குழப்பத்துக்கும் காரணமாக இருக்கும். அதனால் என்னன்றதே தெரியாது நமக்கு. அதனால் நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு கட் பண்ணி போட்டுட்டு அப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுங்கள். இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது நான் இப்போ தான் ஆழம் எடுக்க போகிறேன். நான் இப்போ ஆழம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் வச்சு ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ப்ளவுஸே முடிஞ்சிடும். ரொம்ப அழகாகவும் நீட்டாகவும் வந்துச்சு ப்ளவுஸு. இந்த மாதிரி ஆழம் எடுக்கிறது முன்னாடியே எடுக்கணும் அப்படின்னாலும் முன்னாடியே எடுத்துக்கோங்க. நான் 3/4 வச்சு தான் நான் இதை கட் பண்ணேன். ஆனால் நான் ஷார்ட்டாக இருக்கிறதுனால நல்லா இருக்காதுன்னு சொன்னாங்க. அதனால நான் வந்து மறுபடியும் மாற்றிட்டேன். நான் 3/4 வைக்காமல் எல்போ வரைக்கும் கட் பண்ணிட்டேன் திரும்பவும். இப்போ நான் வந்து சைட் ஜாயின் பண்ண போகிறேன். நீங்கள் சைட் ஜாயின் பண்ணும்போது உங்களோட அளவு என்னவோ அந்த அளவுக்கு சரியான அளவை போட்டு ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் 1.5 இன்ச் விட்டீங்க அப்படின்னா 1.5 இன்ச்சில் நீங்கள் அப்படியே தையல் போடுங்க. 1 இன்ச் விட்டிங்கன்னா 1 இன்ச்சில் தையல் போடுங்க. ஆனால் இப்போ இதில் வந்து நமக்கு ஃப்ரண்ட்டு பக்கம் நம்ம எக்ஸஸாக துணி விடாமல் அப்படியே தைக்கிறதுனால உங்களோட கீழ் சுற்றளவு என்னவோ அதை மார்க் பண்ணிக்கங்க. அது மாதிரி கோடு போடும்போது வளைவெல்லாம் வராது. ஹார்மோல் கிட்ட வளைவே வராது. நேராக இப்போ நான் போடுறேன் பாருங்கள், அது மாதிரி நேராக வரணும். தையல் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரணும் உங்களுக்கு. அப்படி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். எல்லா அர்க்காத்தும் ஒரே மாதிரி சேர கரெக்டாக வந்தால் தான் உங்களுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். இப்போ கீழ் சுற்றளவு 8 அப்படின்னும் போது அந்த 8 வந்து நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு வைங்க. ஒரு டைம் மார்க் பண்ணிவிட்டு வச்சு தைச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்பவே நீட்டாக அழகாக ஃபினிஷிங்காக வரும். தைச்சி பாருங்கள், தைச்சி போட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ப்ளவுஸை உங்களுக்கு போட்டு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதே மாதிரி நாளன்னைக்கு தீபாவளி வருது. தீபாவளியும் ரொம்ப சேஃபாக கொண்டாடுங்க. எல்லாருக்கும் எல்லா சிஸ்டர்களுக்கும் ஹாப்பி தீபாவளி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமாகவும் மன மகிழ்ச்சியோடு தீபாவளி கொண்டாடுங்க. இப்போ நம்ம தச்சு முடிச்சிட்டோம். எக்ஸஸாக உள்ள பீஸ் எல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம ஸ்டிச் பண்ண ப்ளவுஸ் இப்போ நான் போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப நல்லா வந்திருக்கு, அழகாக இருக்குது, ஃபிட்டிங்காகவும் இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நீங்கள் வந்து போட் வச்சு தைக்கும் போது நான் 2 இன்ச்சு, இந்த கேப் வந்து 2 இன்ச்சு வச்சேன். இந்த 2 இன்ச் வைக்கும் போது க்ளோஸாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை நம்ம வச்சுக்கலாம். ஆனால் இந்த 2க்கு மேலே வந்துச்சுன்னா நார்மல் ப்ளவுஸ் மாதிரி ஆகிடும். 2க்கு உள்ளே தான் இருக்கணும். இந்த ஷோல்டர் சொல்கிறேன் நான். இது வந்து உங்களுக்கு 2 இல்லை 1.25 1 அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா உங்களுக்கு போட் ஷேப் சூப்பராக வரும். இப்போ நான் வந்து தச்சு முடிச்சதும் உங்களுக்கு கட்டி காட்டணும்னு சொல்லிட்டு தான் இப்போ கட்டிட்டு வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸும் இந்த சாரியை வந்து எதிர்பார்க்காம இதுவுமே மேட்ச் ஆச்சு. இந்த சாரிக்கு உள்ள ப்ளவுஸ் இது இல்லை, இதுக்காக எடுக்கல, ஆனால் இது மேட்ச் ஆயிடுச்சு. பேக் சைட் காட்டுறோம்.